சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி, அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்க கேட்கலாம். விக்னேஷ் முத்து, நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஆளுநரும் அமைச்சரும் ஒரே விழால ஒரே மேடையில பங்கேற்றிருக்காங்க. ரெண்டு பேரும் உரையாட இருக்காங்களா? என்ன நிலவரம் அங்க? பிரியதர்ஷினி, சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு பிறகு இன்று நடைபெற்று வருகிறது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்த நிகழ்வுகளில் தற்பொழுது நேரடியாக கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் பட்டங்களை வழங்கி சான்றிதழ்களை வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த விழாவானது சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் பல்வேறு தரப்பினரும் பட்டங்களை பெற இருக்கிறார்கள். இந்த விழாவை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரடியாக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் உயர்கல்வித்துறையை சார்ந்த பல்வேறு விமர்சனங்களை ஆளுநர் ஆர்.என். ரவி, அதாவது உயர்கல்வித்துறை பயிலும் கூடிய மாணவர்கள் சரியான கல்வியை படிப்பதில்லை, தரமற்றதாக இருப்பது என பல கடுமையான விமர்சனங்களை நேரடியாக முன்வைத்தார். அதன் அடிப்படையில் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் தற்பொழுது வைக்க மறுப்பு தெரிவித்தது உள்ளிட்ட பல்வேறு விவாதங்களை கண்டித்து ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் பொன்முடி முழுமையாக கலந்து கொள்வதை தவிர்த்து வந்தார். ஆனால் இன்றைய தினம்தான் இந்த நிகழ்வில் இருவரும் நேரடியாக கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று அண்மையில் நடைபெற்ற வேளாண் பட்டமளிப்பு விழாவில் கூட அந்த துறையை சார்ந்த அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. இப்படி ஒவ்வொரு அமைச்சரும் ஆர்.என். ரவி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமலேயே இருந்தனர். ஆனால் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பொன்முடி நிச்சயமாக சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வார் என தெரிவித்தார் செய்தியாளர்களிடம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வுகளில் இருவரும் தற்பொழுது ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். உயர்கல்வி சம்பந்தமான தமிழக அரசின் சாதனைகளை அமைச்சர் பொன்முடி ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு முன்னதாக நேரடியாக தன்னுடைய உரையின் வாயிலாக பட்டியலிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரும் தன்னுடைய தரப்பில் பல்வேறு முக்கிய விஷயங்களை தமிழகம் உயர்கல்வி சார்ந்து பேச இருக்கிறார். இப்படி இரு துருவங்களாக இருந்தவர்கள் இன்று ஒரே மேடையில் அமர்ந்திருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன பேச இருக்கிறார்கள் என அடுத்தடுத்து இன்னும் சற்று நேரத்தில் இருவரும் உரையாற்ற இருக்கிறார்கள். பட்டமளிப்பு விழா ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா இருவரின் உரைகளிலும் என்ன விஷயங்கள் இடம்பெற இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நீங்க சொன்ன மாதிரியே நிச்சயமா நம்ம கிட்ட இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.